இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமடைகிறீர்கள். வசனம் ஏசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வசனம் வெறும் இயேசுவின் காயங்களின் வரலாறு கிடையாது. அது முன்னரே சொல்லப்பட்ட ரட்சிப்பின் திட்டம். பாருங்க, தேவன் உலகை மீட்பதற்காகவே இயேசுவை நம்மிடத்தில் நிறுத்தினார். இயேசு கிறிஸ்து தாங்கியது நம்முடைய வலிகள், கவலைகள், பயங்கள், நோய்கள் எல்லாம். அவர் நம்முடைய சுமையை நம்ம கையில் விடாமல் தன் கையிலே எடுத்துக்கொண்டவர். அதனால்தான் மனிதர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டார்கள். பாருங்க, இது தேவனுடைய கோபம் என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இது தேவனுடைய அன்பின் ஆழம். பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்தார். நம்ம மீறுதலுக்காக காயப்பட்டார், அக்கல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இது எல்லாமே தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பை காட்டுகிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அப்போ இந்த காயப்பட்டார் என்பது நம்ம பாவம் இனி நம்மில் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிறது. பாருங்க, அவர் அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அந்த நொறுக்கப்பட்டார் என்பது நம்ம குற்ற உணர்வும் அவமானமும் அனைத்தும் முடிவடைந்தது இல்லையா? நம்மளை யாராவது அவமானப்படுத்தினார்கள் ஆனால் நம்ம நொறுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். மனுஷங்க நம்மளை அவமானப்படுத்திட்டா எல்லாம் அவங்க அவமானப்படுத்துகிறா அதுதான் நம்ம வாழ்க்கையா? கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து அதெல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். சரியா? பிசாசு இதுதான் நம்மளை நம்ம எண்ணங்களில் என்ன பண்ணுறான், விழ வச்சிடறான். அதுலேருந்து நம்ம மீண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் காலை வெளியில் நம்ம விட்ட இடைப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, எங்கே நம்ம அவமானப்படுறோமோ அந்த இடத்துல ரெட்டிப்பான நன்மை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ அந்த தண்டனை வாங்கினார் என்பது இன்று சமாதானமும் நிம்மதியாகவும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே. அப்போ அவரது காயங்களால் நம் குணமடைந்தோம், அவர் தழும்புகளால் நம்ம குணமடைந்தோம் என்பது நம்ம வெறும் இந்த உடல் சரீர சுகம் மட்டும் கிடையாது. இது முழுமையான மீட்பு, ஹோல்னஸ், கம்ப்ளீட்னஸ் என்று பார்க்கிறோம். அதாவது நம்ம கடந்த காலத்தில் நம்ம மன சிதைவுகள், நம்ம உடல் பலவீனங்கள், நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப தூரமாக இருந்து இதெல்லாமே பாருங்க, இதுலேருந்து ஒரு பெரிய சுகம் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம இருதயத்தில் நம்ம ஆத்துமால இருக்கிற அந்த பாரங்கள், அந்த கவலைகள், இதுலேயும் தேவன் ஒரு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறாரு. பாருங்க, உலகத்தில் நிறைய என்ன கிடைக்குது தெரியுமா? இல்லையா? நம்மளுக்கு நம்ம காயப்படுத்தப்படுகிறோம் நிறைய வார்த்தைகளால் இல்லையா? பாருங்க, இது அந்த காயத்துக்கெல்லாம் தேவன் ஒரு மீட்பை கொடுத்து விட்டார். உங்களுடைய தழும்புகளால் அந்த குணம் பெற்றீர்கள் என்றால் அந்த சுகம், அந்த ஆறுதல், அந்த கம்ப்ளீட்னஸ் நம்ம சரீரத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆத்துமாக்கும் நம்ம மனதுக்குமே ஒரு நல்ல ஒரு ஹீலிங் தேவன் கொடுக்கிறார். பாருங்க, சில பிரச்சனைகள் வந்தா, வியாதிகள் வந்தா உடனே என்ன, தேவன் தான் இதை கொடுத்தார். கண்டிப்பாக தேவன் கொடுக்கிற அந்த மாதிரி தண்டிக்கிற தேவனே கிடையாது இல்லையா? நம்ம வியாதினாலும் விபத்துனாலும் அவர் தண்டிக்கிற தேவனே அவர் கிடையாது. நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து முடிக்கப்பட்ட வேலையை அந்த சிலுவையில நமக்காக முடித்தார். பாருங்க, அப்போ அவர் நம்மளுக்கு வியாதியை கொடுத்தார் என்பது நம்ம நினைத்தா அந்த வேலையை நம்ம மறுப்பதாகும். சிலுவையிலே அவர் முடித்ததை நம்ம மறுப்பதாகும். பாருங்க, அப்போ அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல, நம்மளை மீட்கிற தேவன், சுகமடைய செய்கிற தேவன், நம்மளை காக்கிற தேவன், நம்ம கிட்ட அன்புக்காக ஏங்குற தேவன், நம்ம அவரோட இணைந்து இருக்குன்னு சொல்லி அவர் வாஞ்சிக்கிற தேவன். அவர் அன்பு நமக்கு எப்போதுமே இருக்குது. பாருங்களேன், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நம்ம கிட்ட இருக்குது, அவருடைய ரட்சிப்பு நமக்கு இருக்குது, அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. நம்ம தான் விசுவாசிக்கணும்.
நம்மளுடைய ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலனையும் பாருங்க, நம்ம தேவைகளை அனைத்துக்கும் தேவன் சாவியை கொடுத்து விட்டார். நம்ம தான் அந்த சாவியை என்ன பண்ணணும், பூட்டை திறந்து கதவை திறந்து அதில் பிரவேசிக்கணும். அந்த சாவி தான் பாருங்க அவருடைய வார்த்தை இல்லையா? அந்த வார்த்தையை நம்ம எப்படி நம்ம ஒவ்வொரு டைம் அதை ரிலீஸ் பண்ணுறோமோ, ஓப்பன் பண்ணுறோமோ, தேவன் பாருங்க அதுலேருந்து அந்த வல்லமையாய் அதில் அற்புதம் செய்கிறார். சிலுவையை பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சாட்டையால் அடிக்கப்படுவதை பாருங்கள். அவரிடமிருந்து முழுமையான சுகத்தை பெறணும்னு சொல்லி வாஞ்சிங்கள். உங்களுடைய மொத்த சிகிச்சைக்கான விலையை அவர் செலுத்தியுள்ளார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைந்தீர்கள். என்னோடு சேர்ந்து அறிக்கையிடுங்கள், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமடைந்தவன். அவரது தியாகத்தினால் சமாதானம் என் வாழ்க்கையில் நிலை கொண்டது. நான் சுதந்திரமாக குணமடைந்த அடையாளத்தோடு வாழ்கிறேன். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, உம்முடைய தழும்புகளால் என் சரீரம், ஆத்துமா, ஆவி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் முழுமையாக குணமடைந்தது என்று விசுவாசித்து நான் தேவனின் நிறைவோடு ஒன்றிணைந்தவளாய் இருக்கிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.